என்னுடைய வீடியோக்களுக்கு பதில் கொடுக்குற கிறிஸ்தவர்கள் சம்பந்தம் இல்லாமல் இந்து மதத்தை பற்றி குறை சொல்லி விமர்சனம் பண்ணி கமெண்ட்ஸ் எழுதுகிறாங்க. அதாவது பைபிளில் இப்படிப்பட்ட பொய்கள் முரண்பாடுகள் இருக்குது அப்படின்னு சொல்லி அதை நான் சுட்டி காட்டும்போது அதுக்கு பதில் கொடுக்காம இந்து மதத்தில் இப்படியெல்லாம் பிரச்சனை இருக்குது, இந்து கடவுள்கள்லாம் எப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொல்லி இந்து மதத்தை பற்றி விமர்சனம் பண்ணுறாங்க. அதையெல்லாம் இப்போ நீங்கள் திரையில் பாருங்கள். இவர் என்ன எழுதியிருக்கார் பார்த்தீங்களா? இதை விட மோசமான விஷயங்கள் இந்து மதத்தில் இருக்குது அப்படிங்கிறார். இன்னொருத்தர் சொல்கிறார், இந்து மத கடவுள்கள் போதை ஊட்டுகிற மதுபானத்தை எல்லாம் காணிக்கை கேட்பாங்களாம். இவர் இது எதுக்கு எழுதுகிறார் தெரியுமா? கானா ஒரு கல்யாணத்தில் இயேசு கிறிஸ்து மதுபானத்தை உண்டு பண்ணி கொடுத்தார் அப்படின்னு சொல்லி ஒரு கதை இருக்குது பைபிளில். அந்த கதையை பற்றி பேசுகிறப்ப பதில் கொடுக்குறாரு இவர். அதாவது இயேசு கிறிஸ்துவ நல்ல கடவுளுங்கிறீங்க, அவர் மதுபானத்தை உண்டு பண்ணி எல்லாரும் குடிக்க வைக்கிறாரே அப்படிங்கிற அந்த டிஸ்கஷன் வரும்போது இவர் சொல்கிறாரு, இந்து கடவுள்களெல்லாம் மதுபானத்தை காணிக்கை கேட்குறாங்க, அந்த அளவுக்கு இயேசு மோசம் கிடையாதுங்கிறார். மதுபானத்தை உண்டு பண்ணி குடிக்கத்தான் வைப்பார் இயேசு, காணிக்கை கேட்க மாட்டார் அப்படின்னு சொல்கிறார் இந்து மத கடவுளோடு ஒப்பிட்டு. இன்னொருத்தர் எழுதியிருக்கார் பாருங்கள், இந்து மத கடவுள்லாம் தப்பு பண்ணிவிட்டு வருத்தப்படுவாங்களாம். இதை எதுக்கு எழுதுகிறார் அப்படின்னா, பைபிளில் இருக்கிற கடவுள் மனிதனை படைத்து விட்டு பிறகு வருத்தப்பட்டார்னு இருக்குது மனுஷனை படைச்சதுக்காக. அதை பற்றி பேசும்போது இவர் இந்து மத கடவுளை கொண்டு வந்துட்டு இந்து மத கடவுள் இப்படி தான் வருத்தப்படுறாங்க அப்படிங்கிறார். அடுத்து இன்னொரு கிறிஸ்தவர் எழுதியிருக்கார் பாருங்கள், இந்து தத்துவங்கள் எல்லாம் நடைமுறைக்கு ஒத்து வராது. சரி. இன்னொருத்தர், முதல்ல பாம்புகளையெல்லாம் பிடிச்சி இந்து மதத்தை வணங்குபவர்கள் மீது போட்டு சோதித்து பார்க்கணும். இது எதுக்கு எழுதுகிறார் அப்படின்னா, பைபிளில் ஒரு வாக்குத்தத்தம் இருக்குது. ஜீசஸ் ப்ராமிஸ் பண்ணியிருக்கார், அவரை யாரெல்லாம் நம்புகிறாங்களோ அவங்கள பாம்பு கடித்தா சாக மாட்டாங்க அப்படின்னு. இது பொய். இதை பற்றி நான் பேசும்போது இவர் இந்து மத கடவுள்களை வணங்குறவங்க மேலேயெல்லாம் பாம்பை போட்டு சோதிக்கணும் அப்படிங்கிறார். ஏன்னா இந்து மதத்தில் நாகதேவதையெல்லாம் வணங்குறாங்களே அப்படின்னு. அப்புறம் இன்னொரு டிஸ்கஷன் நடக்குது நம்முடைய சேனலில் கமெண்ட் பகுதியில். அதில் இயேசு கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகை பற்றி ஒருத்தர் என்கிட்ட கேள்வி கேட்குறார். அதுக்கு நான் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதில் கீழே ஒருத்தர் என்ன எழுதியிருக்கார் பாருங்கள். ஒரு கிறிஸ்தவர், உண்மையான தெய்வம் திருமணம் செய்வதில்லை. இப்போ இவர்கிட்ட நான் கேட்டேன், எதுக்காக சம்மந்தம் இல்லாமல் திருமணம் பண்ணுறதை பற்றி இங்கே பேசுகிறீங்க அப்படின்னு. ஏன்னா அங்கே நடக்கிற டிஸ்கஷன் இயேசு கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகை பற்றி. அதில் உண்மையான தெய்வம் திருமணம் செய்ய மாட்டார்னு இவர் எழுதுகிறார். எதுக்கு சம்மந்தம் இல்லாமல் திருமணம் பண்ணுறதை பற்றி இங்கே பேசுகிறீங்கன்னு கேட்குறதுக்கு கீழே என்ன பதில் எழுதியிருக்கார் பாருங்கள். இந்து தெய்வங்கள் திருமணம் செய்ததாகவே இருக்கிறது, உண்மை தெய்வம் தூய்மையாக பூமியிலே பிறந்து தூய்மையாக வாழ்ந்தார். அதாவது சம்மந்தம் இல்லாமல் இந்த இடத்துல இந்து மத கடவுளையும் இயேசுவையும் ஒப்பிட்டு பார்த்து இந்து மத கடவுள்லாம் திருமணம் பண்ணுறாங்க, ஆனால் இயேசு திருமணம் பண்ண மாட்டார், அவர் ரொம்ப தூய்மையானவருங்கிறார். அப்போது இந்த கிறிஸ்தவங்க எல்லோரும் எழுதின எல்லா கமெண்ட்ஸ்லையும் ஒரு காரியத்தை நீங்கள் கவனிக்கலாம். சம்பந்தம் இல்லாமல் இந்து கடவுள்களை பற்றி இந்து மதத்தை பற்றி இவங்க விமர்சனம் பண்ணுறாங்க. என்னுடைய இந்த சேனல் இந்து மதத்தை பற்றியது கிடையாது. கிறிஸ்தவ மதத்தில் இருக்கின்ற பொய்களையும் முரண்பாடுகளையும் எடுத்து சொல்லிகிட்டு இருக்கிறேன் இந்த சேனலில். ரெண்டாவது, இந்து மதம் உண்மையானதுன்னு நான் சொல்லலை, இந்து மதத்துக்கு ஆதரவாக நான் பேசலை. பல வீடியோக்களை நான் மிக தெளிவாக ஒரு காரியத்தை சொல்லியிருக்கேன். உலகத்தில் இருக்கிற எல்லா மதங்களும் மனிதனால் உண்டாக்கப்பட்ட கட்டுக்கதைகள். அது கிறிஸ்தவமாக இருந்தாலும் சரி, இஸ்லாமாக இருந்தாலும் சரி, இந்து மதமாக இருந்தாலும் சரி, எல்லாமே ஒன்று தான். எல்லாமே மனிதனால் உண்டாக்கப்பட்ட கதைகள், உண்மை கிடையாது எதுவும். கிறிஸ்தவத்தில் இருக்கிற பிரச்சனைகளை பற்றி சுட்டி காட்டும்போது கிறிஸ்தவத்தை விட்டுட்டு நீங்கள் இந்து மதத்துக்கு வாங்கன்னு நான் சொல்லலை. எந்த மதத்தை விட்டுட்டும் வேறு மதத்துக்கு போங்கன்னு நான் யாருக்கும் பிரசங்கம் பண்ணலை. நான் 20 வருஷம் கிறிஸ்தவனாக இருந்ததுனால, பைபிளை படித்து அதை போதிச்சுக்கிட்டு இருந்ததுனால, பைபிளில் இருக்கிற பிரச்சனைகள் எனக்கு தெரிய வந்தது. அதனால் அதை பற்றி பேசுகிறேன். கிறிஸ்தவத்துக்கு உள்ளே இருக்கிற முரண்பாடுகள், குழப்பங்கள், பிரச்சனைகள் எல்லாம் உள்ளே இருந்து நான் பார்த்ததுனால எனக்கு தெரியுது. உலகத்தில் இருக்கிற மற்ற மதங்கள் எல்லாமே பொய்ன்னு கிறிஸ்தவங்க சொல்கிறாங்க. ஆனால் கிறிஸ்தவமும் பொய். இதைத்தான் நான் சுட்டி காட்டுறேன். அப்படி இருக்கும்போது கிறிஸ்தவ மதத்தில் இருக்கிற பிரச்சனைகளை பற்றி நான் பேசினா அதுக்கு இவங்க பதில் சொல்லணும். கிறிஸ்தவர்கள், இல்லை கிறிஸ்தவத்தில் இப்படி பிரச்சனைகள் கிடையாது, பைபிளில் எந்த முரண்பாடுகளும் கிடையாது, பொய்களும் கிடையாதுன்னு அதுக்கு விளக்கம் கொடுக்கணும். ஆனால் அதை விட்டுட்டு இந்து மதத்தை தாக்கி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. காரணம் என்னென்னா, பைபிளில் முரண்பாடுகளும் பொய்களும் இருக்குது அப்படிங்கிறத இவங்களால் மறுக்க முடியல, அதுக்கு பதில் கொடுக்க முடியல. அதனால் அதுக்கு பதில் கொடுக்கறத விட்டுட்டு திசை திருப்புறாங்க. இந்து மத கடவுளை பாருங்கள், அவங்கெல்லாம் மதுபானத்தை காணிக்க கேட்கிறார்கள். இந்து கடவுளை பாருங்கள், அவங்கெல்லாம் தப்பு பண்ணிட்டு வருத்தப்படுறாங்க. இந்து மதத்தில் இந்த மூட நம்பிக்கை இருக்குது, அந்த மூட நம்பிக்கை இருக்குதுன்னு சம்பந்தம் இல்லாமல் இந்து மதத்தை தாக்கி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இது எப்படி இருக்குன்னா, ஒரு கொள்ளைக்காரனை போலீஸ் பிடிச்சிட்டு போய் கோர்ட்டில் நிறுத்துகிறாங்க. அப்போ நீதிபதி கேட்குறாரு, இவன் என்ன தப்பு பண்ண அப்படின்னு. அப்போ போலீஸ் சொல்கிறாங்க, இவன் 6 வீட்டுக்குள்ளே புகுந்து கொள்ளையடிச்சிருக்கிறான் அப்படின்னு. உடனே அந்த திருடன் சொல்கிறான், இல்லை
இன்னொரு கொள்ளைக்காரன் இருக்கான், அவன் 7 வீட்டுக்குள்ளே புகுந்து கொள்ளையடிச்சிருக்கான், அவனோட ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது என்னை நிரபராதி என்று சொல்லி நீங்கள் விடுதலை செய்ய வேண்டும் அப்படிங்கிறான். இந்த மாதிரி தான் இந்த கிறிஸ்தவங்க பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஒருத்தன் 7 வீட்டுக்குள்ளே புகுந்து கொள்ளையடித்தான் அப்படிங்கிறதுனால இவன் நல்லவனாக முடியுமா? 6 வீட்டுக்குள்ளே புகுந்து கொள்ளையடித்த இவன் ஆக முடியாது. அதே மாதிரி இந்து மதத்தில் மூடநம்பிக்கை இருக்குது, இந்து கடவுள்லாம் அப்படி இருக்கிறாங்க அப்படின்லாம் சுட்டி காட்டுறதுனால கிறிஸ்தவ மதம் புனிதமாயிருமா? எப்படி ஆகும்? அப்போ இந்து மதத்தோடு இவங்க கிறிஸ்தவத்தை ஒப்பிட்டு பேசும்போது கிறிஸ்தவமும் மோசம் அப்படிங்கிறத இவங்களே ஒத்துக்கிறாங்க. அதாவது தனியாக கிறிஸ்தவ மதத்தை நல்ல மதம்னு இவங்களால் காட்ட முடியாது. வேறு ஒரு மோசமான மதத்தோடு ஒப்பிட்டு அதை விட இது பெட்டர் அப்படி தான் காமிக்க முடியுது. அப்புறம் எதுக்கு நீங்கள் போயிட்டு கிறிஸ்தவம் உன்னதமானது, உயர்ந்தது, சிறந்தது, சத்திய மார்க்கம்னு போதிச்சிட்டு இருக்கீங்க? என்ன சத்தியம் இருக்குது கிறிஸ்தவத்தில்? இருந்துச்சுன்னா அதை சொல்லுங்கள். சொல்ல மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் எதை சத்தியம்னு காட்டுறீங்களோ அது பொய்யா இருக்குது. அது பொய்ன்றதை நான் காட்டும்போது அதை உங்களால் மறுத்து பேச முடியல. அதனால தான் இந்து மதத்தை இழுத்துட்டு வரீங்க. நல்ல ஒரு விஷயத்தை கவனிங்க. நீங்கள் என்னுடைய வீடியோக்களுக்கு பதில் கொடுக்கும் பொழுது இந்து மதத்தை பற்றி தாக்கி பேசாமல் இருக்கிறது நல்லது. தேவையில்லாமல் பேசாதீங்க. இல்லை நாங்கள் அப்படி தான் பேசுவோம், இந்து மதத்தை தாக்கி பேசுவோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது நான் சொல்கிறது உண்மைங்கிறத தான் நிரூபிக்கும். பிறரை குறித்து அவதூறாக பேசுகிறதுக்கும் பிறரை சபிக்கிறதுக்கும் தான் பைபிள் கற்றுக் கொடுக்குது அப்படின்னு பைபிள்லேருந்தே வசனங்களை நான் காட்டிக்கிட்டு இருக்கேன். இப்போ நீங்கள் இந்து மதத்தை தாக்கி பேசும்போது எல்லாருக்கும் என்ன புரிய வரும்? நான் சொல்கிறது உண்மைங்கிறது புரிய வரும் இல்லையா? அப்போ நீங்கள் எனக்கு பதில் கொடுக்கும்போது பிற மதங்களை குறித்து இழிவாக பேசுனீங்கன்னா உங்களுடைய மதம் உண்மைன்னு யாரும் தெரிஞ்சுக்க மாட்டாங்க. நான் சொல்கிறது உண்மைங்கிறது தான் எல்லாருக்கும் தெரிய வரும். பைபிளை வாசித்து அதை நம்புகிறவங்க எல்லாருமே போலித்தனம் உள்ளவர்களாக, மாயக்காரர்களாக, பிறரை சபிக்கின்றவர்களாகத்தான் இருப்பாங்க அப்படிங்கிறத எல்லாரும் தெரிஞ்சுக்குவாங்க. அதனால் இனிமேல் உங்களுடைய மதத்தை எப்படி காப்பாற்றுறது அப்படிங்கிறத பற்றி நீங்களே முடிவு பண்ணிக்கங்க.